Brother, Charu Levens, brother. Team captain, Charu Levens. Charu Levens captain. Charu Levens captain. Sorry. Sabri Levens captain. Sabri Levens captain. Charu Levens captain. அது ஒரு சேஞ்ச் யாரு? கான்டாக்ட் நம்பர் வேணும். நம்பர் வேணும் ப்ரோ. இருக்கா? 12th மேன் கொஞ்சம் கொடுங்கண்ணே. நான் ஒரு நிமிஷம் வாங்க சிவு. அம்பேரே பெரிய ஷேன்வான்னு நினைக்கிறேன். ஆனால் பால் டேர்ன் ஆகலையே அம்பேர். நீங்கள் ஷேன்வான் கிடையாதுங்க, ரவி பிஷ்னாய். அவர் பால் தான் டேர்னே ஆகுது. வாங்க சிவு. அடி கொஞ்சம் பலமோ? அடிச்சது யாருன்னு அடிச்சிட்டாங்களா? அடி ஹெவியாக இருந்தது. சுற்றி காமிச்சாங்களா சட்டுவண்ணன் டீமு, ஐசிசி டீமு? ஐசிசி டீமுக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றின்னு வரேன் சேர் இல்லாதனால. சுத்தின்னு வராரு. ஸோ அடுத்த மேட்ச் பிட்வீன் நீங்க சாரு லெவன்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்க. சபீர் லெவன்ஸ் பேட்டர்ஸ் கொஞ்சம் குவிக்கா உள்ள வந்துடலாம். மேட்ச் இங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். யசா உள்ள வந்துடலாம். பேட்ஸ்மேன் நேம் மணிபாலா. மணிபாலா நல்லா இருக்கு. இன்னொரு பேட்ஸ்மேன் மணிபாலாவா? அதான் மணிபாலா. சபீர் லெவன்ல இருந்து மணிபாலா. பாலமணி. போத்திக்கணும் படுத்துக்கலாம், படுத்துக்கணும் போத்திக்கலாம். வாய் கொஞ்சம் குளறுபடி ஆகுது, மாத்திக்கிறோம். தண்ணியை குடி அப்படின்னு விவேக் சார் சொல்ற மாதிரி தான் இருக்கு. தண்ணியை குடிங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஈஸி. ஓகே, எனிவேஸ் அடுத்த மேட்ச் இங்கே வந்து சாரு லெவன்ஸ் அண்ட் சபீர் லெவன்ஸ் ரெண்டு டீமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேம். வர்ச்சுவல் நாக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். தோக்கிற டீம் வெளியில் அண்ட் ஜெயிக்கிற டீம் அடுத்த போட்டி அகெயின்ஸ்ட் யுனைடெட் 11. அதில் ஜெயிக்கிற டீம் பார்த்தீங்கன்னா குரூப் சியில் டாப் 2, அதாவது செகண்ட் பொசிஷனை இது பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொசிஷனை வந்து எடுத்துட்டாங்க ஐசிசி. ஏன் நிற்குது? ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ், டைம் இல்லை. இந்த வீடியோக்களை கண்டு களிக்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ். எல்ஐ ஸ்போர்ட்ஸில் வந்து யூடியூப் சேனலில் வந்து இங்கே லைவ் போய்கிட்டு இருக்கு. அண்டு லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அதை தாண்டி சர்ப்ரைஸ் பண்ணுறங்க. ஃபர்ஸ்ட் பால் இன் ஸ்டார்ட். வெங்கட் கையில் இருந்து ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட். கேட்சா 1 ரன் 2 ரன்களாக மாறுகிறது. இட்ஸ் குட் பால், கோல்டன் பால். ஒரு கோல்டன் பால் ரூலு. மொதல் பால் சிங்கிள், அந்த சிங்கிள் வந்து ஆக்சுவலாக டபுளாக மாறி ஸ்ட்ரைக்கு மாறி இப்போதைக்கு ஸ்ட்ரைக்கில் மணியா? ஸ்ட்ரைக்கில் யாரு? மணி தான், மிஸ்டர் பெல். நல்ல ஒரு ஷாட் இது. குட் கேட்ச். 83ல கபில் தேவ பார்த்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஜஸ்ட் இது ஃபார் ஒரு ஃபன். கார்த்தி அவர்கள் பால் கொஞ்சம் காத்துல அப்படியே நின்றுச்சுனாலும், கார்த்தி பால் காத்துல நின்னாலும் அவர் வந்து நிக்கல, கேட்ச் எடுக்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா அழகா எடுத்திருக்காரு. காத்துல பால் புச்சது யாரு? அதுவே கார்த்திய பாரு.
குல்லு மணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குல்லு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் த லெஜண்ட் பாபு. எங்களுக்கு எல்லாம் ஒரு துணையாக கொண்டிருக்கும் சீனியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு பாபு அவர்களை இப்போது ஃபிட்னஸ் பண்ணிட்டார். அவர் பொதுவாக எல்லாரும் குண்டு பாபுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுது அண்ணன் ஒல்லி பாபு. இல்ல, பாபு அவர்கள் உள்ள வராரு. அவர் உள்ள வரப்ப எங்க பக்கத்துல ஒரு அண்ணன் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு அவருக்கே ஒரு 50 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அவரு 10th படிக்கும் போதுலேருந்தே பாலு ப்ரோ ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு. எஸ், லெஜண்ட் ஆஃப் தி சாரோ. நல்ல ஒரு அருமையான பிக். த பவுண்டரி. பாபு மட்டையில் இருந்து பவுண்டரி. 4 ரன்கள். 4 ரன்கள். இதுக்கு தான் சொல்லுவாங்க அவரை மிஸ்டர் சைதாப்பேட். மச்சாடி உண்மையிலேயே இங்க கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை தாண்டி சைதாப்பேட்டுக்கே போய் விழுவுன்னு நினைக்கிறேன். கிண்டி சைட்லாம் போயிட்டு நல்ல ஒரு அருமையான அடி. இது 4ஆக மாறுமோ? மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் சுத்தி காமிக்கிறாரு. இங்க ஸ்டைட்ல அச்சாரு சொல்லிங்கநல்லூர், லெக் சைடு அச்சாரு பலவக்கம் கடற்கரையில். பேக் டு பேக் பவுண்டரிஸா போகுமா இங்க அப்படின்றது தான் என்னோட காலு. டு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் வந்திருக்கு. பேக் டு பேக் வருமா? கபாக் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். கபாக் கபாக். உள்ள மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ரிவர்ஸ். ஃபுல்லாவே நல்லா திரும்பிட்டாரு ஆக்சுவலா பேட்ஸ்மேன் பாபு. அந்த படம் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? குண்டூர் மிளகாய் படம் பேரு. நல்ல ஒரு அருமையான பிக்கப்புங்க. பவுண்டரி கண்டிப்பா கிடையாது. ரோப்பை தாண்டி போய் அடியும் தாண்டி புனிதமானது உழுது முதல் ஓவர்ல சபீர் லெவன்ஸ் ஒரு ஃபயர் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. 16க்கு 1. 6 த லெஜண்ட் மட்டையில இருந்து. ஆக்சுவலா பாபு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளேசஸ் மகேந்திர சிங் தோனி மாதிரி. ஃபாஃப் டு பிளேசஸ் பாத்தீங்களா எம்எல்சியில் போயிட்டு ஒரு 100 டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு. வயசு ஜஸ்ட் 41, ஸ்வீட் 41. அதே மாதிரி So first over done, score வந்து இங்க 16 for 1. பந்து வீச்சாளர் பெயர் ஐயோ கௌதம். பாலை வீச அப்பு அதை ஆட. பவுண்டரி 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 பவுண்டரி. பாலா நந்தா படம் பாலா. பவுண்டரி. பா பால் எடுக்க ஆள் அமுச்சு விடுங்க. லாரானா பசங்களை அமுச்சு விடுங்கண்ணா. நல்ல ஒரு அருமையான பிக்கப். பவுண்டரியா சிக்ஸா? பவுண்டரி 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 பவுண்டரி. பாலா பாலா எங்கண்ணா அந்த போனா போலியாண்ணா? உன்னை கூப்பிட்டாங்க போலியாண்ணா? நல்ல ஒரு ரிவர்ஸ் ஸ்விங். பாலா மட்டையிலிருந்து 6. நல்ல ஒரு அருமையான பிக்கப்.
ஸோ கௌதம் பால் இங்கே சிக்ஸஸில் டீல் பண்ணிட்டு இருக்காரு பாலா. நல்ல ஒரு அருமையான பந்து. வெயிட் 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 வெயிட், அம்பையர் சிக்னல் என்னதாங்க? நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹெட் கமிங் அப். அப் ஃப்ரீ டேப். உங்களுக்காக பாண்டிச்சேரியில் இருந்து ஆகாஷ் அவர்கள் பேச்சாளர். இப்பொழுது ஃப்ரீட்டை எதிர்த்து ஆட பாபு மட்டையிலிருந்து ஆறாக மாறுமா? இல்லை, 2 ரன்கள் மட்டுமே. ஏனென்றால் இது ஃப்ரீ அட் அப் பால். அதுதான் நானும் சொல்லலாம்னு வந்தேன் சிவா ப்ரோ. உங்களுக்கு ஒரு தம்பி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவுட்டு அப்படின்னு நான் ரொம்ப உற்சாகமா இருந்தேன். ஆனால் ஃபீல்டிங் சைடு ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்திருக்காங்க. என்ன திடீர்னு ஏதாவது பேட்டிங் விக்கெட்டா மாறிடுச்சா? அண்ணன் அடிச்சாரு, இது அவுட்டா? தம்பி அடிச்சாரு, இந்த முறை அவுட். அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் சைதப்பட்டை பாபு அண்ணன் அவர்கள். ஆனா ஒரு செம நாக்கு, கண்டிப்பாவே குவிக் நாக் ஆடி இருக்காரு இங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வெங்கட் அவர்கள் அவர்கிட்ட ஒரு நல்ல கேட்ச் அங்க கவர் பாயிண்ட் ரீஜன்ல ஓடி போய் அதை எதிர்த்து ஆட பாபு அடுத்த மட்டை வீச்சாளர் நவீன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரே சேஞ்ச் இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நவீன் அவர்தான் லெஃப்டி. நவீன் மார்டினுக்கு பதிலா நவீன் உள்ள 11 சொல்ல வந்திருக்காரு. அண்ட் எஸ் இங்க நவீன் தான் உள்ள வந்திருக்காரு. சாரி பாஸ். ஓகே, எனிவே சார் நவீன் உள்ள பேட்டிங் உள்ள வந்திருக்கிறது. ஸோ மன்னிச்சிருங்க, ஒரு குட்டி பிள்ளை. அண்ணனை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அண்ணன் மிஸ்டர் தமிழ்நாடு. வாழ்த்துக்கள் ப்ரோ. அண்ணன் கெமிஸ்ட்ரியில் தான் கொஞ்சம் வீக். ஆனால் ஃபிசிக்ஸில் 100 மார்க் மேடமா. ஐ மூவியில் வர டைலாக் மாதிரி தான். லாஸ்ட் பால் அச்சாருங்க. ஈச்சம்பாக்கம் கொட்டிவாக்கம் பாலவாக்கம் நீலாங்கரை ஈச்சம்பாக்கம் தாண்டி புனிதமானது புனிதமானது தாண்டி 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 புடிப்பம் பாருங்கன்னு பிடிச்சாங்க பசங்க. ஆனா பிடிக்கல, கையில மாட்டல. குறவ மீன் மாரி நழுவி போய் விட்டது அந்த பந்து. ஃபீல் செட்டை பார்த்தீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் செட். ஆக்சுவலாக பால் போடுறப்ப நான் கவனிக்கல, இப்போ ரீப்ளேல தான் பார்க்குறேன். அண்ட் 6ஓட 2 ஓவரில் 40, 6ஓட ஓவருக்கு முடிவுக்கு வருது 40-2. இது வந்து நான் ஒரு வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவேன் ரெண்டு டீமுக்குமே. பவுலிங் உள்ள ராசு, த குவிக் ராசா. இவரும் ஒரு லெஜெண்டுங்க. எவ்வளோ லெஜெண்டு தாங்க சென்னை கிரிக்கெட்டில் பார்க்குறது. நம்ம போன மேட்ச் தான் சிவா ப்ரோ பார்த்தோம், கமெண்டேட்டர் சிவா. இது டாக்லேயே இல்லை, தேவையில்லாத இது புறம் தள்ளவும். தினேஷ் கார்த்திக் சிவா. இனிமேல் கமெண்ட்ரி வேணும்னா கமெண்ட்ரி வேணுமா, கமெண்ட்ரி இருக்கு. பேட்டிங் வேணுமா, பேட்டிங் இருக்கு. பவுலிங் வேணுமா, பவுலிங் இருக்கு. பவுலிங் போட்டால் 6, பேட்டிங் வந்தால் விக்கெட்டு. இது எனக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் பார்ப்போம். ராசு பந்து வீசை எதிர்த்து ஆட மிஸ்டர் பாலா. நல்ல ஒரு அருமையான அடி. ஆனால் ஒன்று மாட்டாங்க, சாரி வளர்ச்சி வாயி ஒன்று மட்டுமே. ஆக்சுவலாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு பீச் கிரிக்கெட் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். கிளைமேட் காலையில் கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சுது, அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இப்போ டக்குன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீச பந்து அச்சாருங்க கீப்பர் கிட்ட. பவுலர் டாட் பால். ராங் ப்ரோ, இட்ஸ் a very wrong ப்ரோ. அச்சாருங்க மூக்கு மேல ராஜா. ஆனா அங்க கீழே யாருமே இல்ல. சிக்கா சொல்ற மாதிரி மூக்கு மேல ராஜா. ஆனா இது போனது 4.
அப்படிலாம் நிக்கலாமான்ட்டு, ஆனா நாங்க நிப்போம்டா அந்த மாதிரி இப்ப இருந்தது இந்த ஸ்டாண்ட்ஸ். அச்சாருங்க 1 2 2 1 1. என்ன டயல் நம்பர் சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஒன்று தான். உண்மையிலே பவுல் இருந்த ஒரு நல்ல கம்பேக். நீங்கள் சொன்ன மாதிரி ராசு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உஸ்ஸன் சவுண்டு என் வாயில இருந்து இல்ல, மின்விசிறில இருந்து. அவன் பக்குன்னு இப்ப எடுப்பாரு டக்குன்னு, அதான் ராசு. அதாவது எப்படி இருந்த பால் இருந்துச்சுன்னா, நீ எங்க வேணாலும் நில்லு, எப்படி வேணாலும் நில்லு, நான் குச்சியை பார்த்து தான் போட போறேன், யூ மிஸ் ஐ ஹிட். அததான் இங்க வந்து கொடுத்துருக்காரு ராசு. இட்டட் த விக்கெட். இட்ஸ் வெரி பேட்டிங் குட். பாலா, மிஸ்டர் பாலா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இஸ் கம்மிங். ரோசிக். ரோசிக். நாங்க ஒரு பேட்ஸ்மேனை எதிர்பார்க்கிறோம். அந்த பேட்ஸ்மேன் இதுவரையும் உள்ளே வரல. மிஸ்டர் டேஞ்சர் மேன். ராசிக். ராசு பவுலிங்ல ராசி நல்லா இருக்கே. ராசிக் இன்ஃபேக்ட். ராசு பந்து வீச எதிர்த்து ஆட ராசிக். ஆஹா, மார்க்க பந்து முதல் சந்து நல்லா கவிதை மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ராசு பவுலிங்ல ராசிக் பேட்டிங். ஒரு வேகம் 46 நல்ல ஸ்கோரிங்க. பெரிய ஸ்கோர்ஸ் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபியூ மேட்சஸில் யுனைடெட் லெவன்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம், ஒரு ஹியூஜ் ஸ்கோர் புஷ் பண்ணாங்க 72. பட் அதையும் தாண்டி புனிதமானது நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேட்ஸ்மேனையும் மறக்க முடியாது கேசிசி டோர்னமெண்ட்ல. அச்சாருங்க ஏன் மறக்க முடியாதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் பால் இன்டென்ட்டே பாருங்க, அதனால தான் அதை சொன்னாரு. ஆஹா, 2 ரன் நல்ல ரன்னிங். ஏன்னா இந்த ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் 48 ரன்களை அடித்தாரு ஒரே மேட்ச்ல, 5 விக்கெட் எடுத்தாரு ஒரே மேட்ச். அதுதான் நீங்க சொல்றீங்க. எஸ்ஸா, எஸ், ஆல் ரவுண்டர் அப்படின்னு. 3 overs done 48 for 3. அம்பேர் ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம். அப்படின்ற வேகத்தில் ஓடுங்க, வேகத்தில் ஓடாதீங்க. செக் பிரதர்ஸ், எந்த பிரேக்ஸுமே கிடையாது. நமக்கு ஆல்ரெடி கேம் கொஞ்சம் டிலேல போயிட்டு இருக்கு, பிரேக்ஸ் எதுவும் இல்லை. ரெண்டு டீமுமே ஒரு லாங் பிரேக்கோட தான் வந்திருக்கீங்க. ஸோ எதுனாலுமே இப்போ இருக்கிற பிரேக், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுனைடெட் 11 ஒரு பிரேக்ல இருக்காங்க. இந்த பிரேக்ல என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எந்த பவுலர்ஸ் யார் எங்கே போட போகிறாங்க, கொஞ்சம் பிளான் பி, பிளான் சி, பிளான் டிசைட் வரைக்கும் பண்ணிக்கலாம். பட் மேட்ச் டைம் அப்போ எதுவும் டிஸ்கஷன் பெருசாக வேணாம், வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் பெரிய டிஸ்கஷன்ஸ் வேணாம். நாங்கள் -7 பண்ணுவோம், எது ஒன்றாலும் பண்ணுவோம். டிஸ்கஷன் மட்டுமே. டாட். ஓ, பிளான் சொன்னதில்ல சொல்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரோ. இல்லை, நான் ஒரு நிமிஷம் -A அப்படின்னு எனக்கு புரியல. நான் மெர்சல் ஆகிட்டேன் கேட்டு. என் தம்பி இருக்கான் இங்கே, மெர்சல் ஆகிட்டேன். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ரிச்சர்ட். ரொம்ப நேரமாக சட்டையில் பேர் இருக்கான்னு பார்த்தாரு. சட்டையில் பேரே இல்லை, ஏன்னா டிஷர்ட் போட்டிருக்காரு அவர். அந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அது மட்டும்தான் இருக்கு. கமிங் பேக் டு த மேட்ச். 3 over 48. இன்னும் இதே மாதிரி 3 over ஆனாங்கன்னா 96 வரும். என்ன நினைக்கிறீங்க? வருமா வராதா? சிம்பிள் கொஸ்டின். வருமா வராதா? வருமா பார்ப்போம். காத்துலயே போடுவாருங்க இந்த கார்த்தி. நல்லா கேட்ச் எடுத்தாரு. அண்ணனுக்கு ஒரு சின்ன கிராம்ப் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பதிலாக மார்ட்டின் உள்ள போறாரு. அவர் என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு பார்ப்போம். கேட் எகிரி குச்சி போவாரா இல்லை தாண்டி போவாரா பார்ப்போம். மார்ட்டின் அவர்கள் கேட் எகிரி பிடிச்சா அவருக்கு அடுத்து வந்து இது கால் பிடிச்சிக்கும், அதனால அவர் சுற்றியே போகலாம் சுற்றி. நான் எதிர்பார்த்த அண்ணங்கிட்ட இருந்து இன்னொரு ஓவரை, ஆனால் அண்ணனுக்கு எனக்கு ஒரு ஓவர் மட்டும் போதுன்ட்டு நிறுத்திட்டு வந்துட்டார் கிராம்பில். பார்க்கலாம். நான் எப்படா சொன்னதெல்லாம் நீ எங்கடா பாயிண்ட் ஆட் பண்ணி தரேன்றாரு. தண்ணி எடுத்துன்னு போங்க. அண்ணனுக்கு தண்ணி எடுத்துட்டு போங்க. அண்ணனுக்கு இல்லை, எனக்கு. நீங்கள் மேட்சை நிறுத்தாதீங்க, நீங்கள் ஆடுங்க.
விட்டாருங்க ராக்கெட். சிக்ஸ் போயிடுச்சு. ஸ்ட்ரைட் பேக் ஆன் த பவுலர் செட் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டா அடிச்சாரு. கார்த்திக் சிஹெச் 96 அவரோட பவுலிங்ல 50 பூர்த்தி பண்ணிருக்காங்க அந்த சிக்ஸோட. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சபீர் லெவன்ஸ்க்கு. சபீர் லெவன்ஸ் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் லூஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் அவங்களோட செகண்ட் மேட்ச்ல செம்மையா ஆடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான யாக்கர், நல்ல பந்து. அவுட் ஆக மாறுமா? அம்பையர் ஸ்டால் இல்ல, நாட் அவுட். ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டோட ரூல்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சிஎம் ட்ராஃபி 2026 பாலவாக்கம் கிரிக்கெட் கிளப் நடத்தும் டோர்னமெண்ட் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் பால் என்னன்னா, ஒரு டீம் சப்போஸ் ஃபர்ஸ்ட் தோத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோல்டன் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. அதாவது லீக் உள்ளேயே லீக் கம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபயர்ஸ் எலிமினேட்டர் மாதிரி நடக்குது. ஒயிட் பால் ஸ்கோரர் ஒயிட் பால் சேர்த்துக்குங்க, ஆட் பண்றீங்க. So 56 for 3, still 4 more deliveries. ஓவர் நம்ம 4ல் பாக்கி இருக்கு. 2 more overs left இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். எப்பா இல்லை எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அருமையான பந்து. கீப்பர் தவற விட்டார். அவுட் ஆக மாறுமா? இல்லை, அங்கே அவுட் ஆக மாறல. விக்கெட் கீப்பர் ஒரு நிமிஷம் டோனி ஆக மாறினார் பார்த்தீங்களா? ஸ்டிக்கு எப்படி அந்த பால் கையில் பட்டு சப்போஸ் ஸ்டிக்கில் அடிச்சிருந்தா சீரியஸாக செமையாக இருந்திருக்கு. நல்லா ஸ்டைலாக பண்ணார், அது ஸ்வாகாக பண்ணார். அது எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியல. ஏன்னா பேனர் மட்டும்தான் என்னை மறைச்சிருக்கு. நான் தான் எல்லாரையும் மறைப்பேன், ஆனால் இப்போ என்னை பேனரே மறைச்சிக்குது. ஃப்ரீயாக விடு மாமன்ற மாதிரி இருக்கு. ஆஃப் கட்டர் ஆனால் கொஞ்சம் சைட் ஆஃப்ல வைட் ஹேஸ் பீன் சிக்னல்ட். ஸோ ஷிவ், இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் 16 டீம் இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில ப்ரோ. நல்ல ஒரு அருமையான பந்து. இன்டர்ஸ்டேட் கிரிக்கெட் டோர்னமெண்ட் அஃப்கோர்ஸா ஒரு ஆள் மற்ற ஸ்டேட்ஸ்லேயுமே வருவாங்க அப்படின்றப்ப மிஸ்டர் குல்லு அண்ணனுக்கு என்ன ஆச்சு? ரெடியா? அண்ணனோட ஓவரை எதிர்பார்க்குறோம். மீண்டுமா? குட் பிக்கப். அங்க பவுண்டரி அடி. இங்க எவ்வளவு பெரிய மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு அண்ணன் வந்து போன் செல் நோண்டிக்கிட்டு இருக்காரு, கேமரால மாட்டிக்கிட்டாரு. மேட்ச் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. அண்ணன் வந்து செல் நோண்டிட்டு இருக்காரு ஃபைனல் ரீஜன்ல. பால் எக்கறா போயின்ற மாதிரி எங்கடா போச்சுன்னு பார்த்தா கீப்பருக்கு பின்னாடி போச்சு பந்து. 4 ரன்கள். நல்ல ஒரு அருமையான பந்து. அம்பேஸ் ஓவர். 4 overs 61. 48ல இருந்து இந்த ஸ்கோர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி கட்டுப்படுத்தி போட்டிருக்காரு. அந்த ஒரு 13 ரன்னு. 4 overs தான் 61 for 3. எங்களை எல்லாம் தாளாட்டி சீராட்டி கொண்டிருக்கும் பாலவாக்கம் பீச் கிரவுண்ட், அதுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பீச் கிரிக்கெட் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீம். எந்த கிரிக்கெட்டர்ஸ்ட்டை போய் கேட்டிங்கனாலுமே எல்லா ஃபார்மாட்லேயும் ஆடி இருப்பாங்க. ஆனால் பீச்சில் ஒரு கிரிக்கெட் ஆடி இருக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுத்த ஆர்கனைசர்ஸ் நம்மளோட சபரி அண்ணன், அவங்களுக்கு கீழே இருக்கிற டீம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள் சொல்லி ஆகணும். நன்றி. எவ்வளோ பெருசாக சொல்கிறேன். நான் கஷ்டப்பட்டு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணால் சிம்பிளாக ஒரே வேர்டில் கவர்மெண்ட் எக்ஸாமில் 1 மார்க் ஆன்சர் மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? நன்றின்னு. நன்றியை நமஸ்காரம் வந்தனம். என்ன ஆயிற்று விக்கெட்டில்? ஆவோ பையான்ற மாதிரி வந்துகிறாரு ஜாவோ பையா.
ஆவோ ஆவோ புச்சாங்கோ டீபோல் மேட்ச் ரெடியா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் தான் இருக்கு. 62 தான் பாப்போம்னா நீங்க ஒன்னும் ஆவாதீங்க. 62 தான், சின்ன ஒரு மிஸ்டேக். பாபண்ணா அங்க ஒரு கிளாப் ஊந்துது, யாரோ ஒரு ரன் சொல்லிட்டாங்க எக்ஸ்ட்ரா. நந்தா பாலா தயாரிப்பில் இருக்கும் படம் பேரு நந்தா. இப்ப வீச வந்துகிறாரு இந்தா அப்படின்னு. இல்ல வீச போற நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா நண்டுபுடி நந்தா, அதான் பீச்சி கடற்கரை. இவர் பேரை சொல்லும் பால் பூத்து. விட்டாருங்க ஸ்விங்க. மிஸ் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். சிவா ப்ரோ பேசுகிறப்ப எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு கோபி சுதாகர் ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, சிவு அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனை கலாச்சிருப்பாரு கோபி சார். அத மாதிரி என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. அச்சாருங்க கடலை மாற்றக்கு நான் என்ன எறாவா சும்மா சுர்ரா அப்படின்ற மாதிரி இருந்தது. 6 எர்ரா அந்த பால்ன்ற மாதிரி எர்ரா பால. மத்த 6 ஜண்டோ. ஓகே, ஒரு ஆக்சுவலாக வைடுக்கு தானே ரிவ்யூ. பேர் திரும்ப சிக்னல் பண்ணுங்க. வைடுக்கு ரிவ்யூ. வைடு இல்லையா அந்த பால் ரைட்டா? வைடு கொடுத்துருக்கீங்க, ரிவ்யூ. ஓகே டன். வி கேன் செக் அண்ட் வி கேன் அப்டேட். வந்துகிறாரு என் பக்கத்துல ஆவோ, நாங்க சொல்லுவோம் ஜாவோ. அடுத்த மேட்ச் விடுவாரு காவோ. டிபோல் ஜிட்ஸா அகலப்பந்து. எஸ், அம்பையர் அவரோட காலில் ஸ்டே பண்ணலாம் நான் சொல்ல வந்தேன். நல்லா இருந்துச்சு. சிவு ப்ரோ எல்லாம் என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் பேசிக்கலி? నేను తెలుగు మాట్లాడుతూ. தெலுங்குலேயே மாத்தலாடு. ఏం మాట్లాడు? இருங்க, நம்ம பால் போடும்போது மாத்தலாடு பண்ணக்கூடாது. எஸ், ஒயிட் பால். ஆனால் ஒயிட் మాట్లాడు మాట్లాడు మల్లిగే. இப்போ விட்டாரு வைடு எல்லிகே. குட் ஷாட். கேப்ல போயிருக்கு அந்த பால். சொல்லுங்க பாப்பா, கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கு. நடுவில் சென்று விட்டது பந்து. வேணுமா பியூர் தமிழ், வேணும்னா பியூர் தெலுங்கு, எல்லாமே இருக்கு சிவு ப்ரோ கிட்ட. நாங்கள் கூறும் வார்த்தைகள் எல்லாம் தெரியும் தமிழுக்கு எல்லாம். நல்ல ஷாட். அகைன் அந்த ஃபுல் டாஸ் பால். விட்டாருங்க, புச்சாருங்க, அச்சாருங்க. ஒரு ரன்கள் மட்டும். சிவு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 8 balls left in the bankல. 75 already on board. யுனைடெட் 11ஓட ஹையஸ்ட் ஸ்கோர் 82வா? ஒரு பேட்ஸ்மேன் வந்தா அவர் தெரியும் 100 கூட போக சான்ஸ் இருக்கு. அந்த பேட்ஸ்மேனை ஒளிச்சு வச்சிருக்காங்க அவங்க. வேலு 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 அவருக்காக தான் ஆக்சுவலா சிவு. நீ வா வேலுன்ற மாதிரி இருக்கு.
வேலோட தம்பி தான் இப்போ ஆடிட்டு இருக்காரு. அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார். நீ வா வேலு, உன்னுக்கோசனா காத்து நிற்கிறன்ற மாதிரி உன்னுக்கோசனா காத்து நிற்கிற வந்தாரு பாரு டேஞ்சர் மேனு வேலு. வேலு அப்படின்ற மாதிரி கத்தி கத்தியே ஒரு ரெஸ்டிங்லே பாபா. రా 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 రాయా ఎక్కడ కొట్టుతూ ఇక్కడ బాలు రా. ஒன்றும் கவலை பண்ண வேணாம் வேலு ப்ரோ. அடுத்த மேட்சே சிவு ப்ரோக்கு தான் இருக்குது. இங்கே வந்து உட்காந்துருங்க. ஏன்னா அவரும் என் கூட விளாட்ற மாதிரி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பார்ப்போம். இந்த மேட்ச் போகிறத பற்றி தான் இருக்குது இந்த கண்டிஷன்லாம். பர்ஃபெக்ட் ஒரு வைட் யாக்கரோட ஓரம் முச்சிருக்காரு. என்ன டைம் அவுட்? இம்பாக்ட் பிளேயரா? ரெவியூவா? அம்பேஸ் கால் வைட் ரிவ்யூ பார்க்கலாம். வைடுக்கு ரிவ்யூ தான். யா உங்க கால் என்ன கொடுத்துறீங்க? வைட் பால் ரைட்டா? அம்பேஸ் ரிவ்யூவா? ஓகே 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 ஓகே. அம்பேஸ் ரிவ்யூ. என்ன சொல்றான்னு தெரியல. ஏய் அவ சொல்றதே தெரியலடா. இப்போதைக்கு ரிவ்யூ பார்க்குறாங்க. அண்டு இப்போதான் ஒரு ஃபேன் சொன்னார், அம்பையர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டாரு. காதல் பரத் மாதிரி இருக்கீங்களா? லாஸ்ட் கிளைமேக்ஸ் இல்லை, இட்ஸ் அ பால் பரத் மாதிரி. அருமையான பந்து இது. ஓவர் என்ற முறை. பால் ரைட். நீங்க சொன்னது கையில, என் மைக் கையில இருக்கு. 5 overs and 75. 5 overs 75 ஸ்கோர் நான் ரிப்பீட் பண்றேன். 5 overs 75 for 4 and last over coming up. எதிர்பார்த்த ஷாட் இல்ல. பேர் கொஞ்சம் புஷ் பண்ணலாம், கொஞ்சம் புஷ் பண்ணலாம் பாருங்க. ஃபீல்டர்ஸ் ப்ளீஸ். கொடி பறக்குமா என்ற சந்தேகத்தில் பறந்தது கொடி. கொடி பறக்குது, ரொம்ப ஹையா பறந்துகிட்டு இருக்கு மே மாசத்துல இருந்தே. அதுதான் இரு யானைகள் கொண்ட தமிழக வெற்றி கழகம் கொடி. இரு யானைகள் கொண்ட கொடி, ஒரே சிங்கம் கொண்ட ரூல். The rule, line of the line. Okay, coming back to the match again. 5 overs done, last over. வந்துகிறாரு ராசே. நல்ல ஒரு அருமையான ஷாட் இது. அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் மிஸ்டர் தமிழ்நாடு. ரசு உண்மையாலே நான் உங்க பெரிய ஃபேன் ஆகுறேன். இப்பதான் கொஞ்சம் கிராம்ப் அப்படின்னு சொல்லி வெளில போனாரு. பரவாயில்ல, உடல் மண்ணுக்கு உயிர் டீமுக்காக அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். எங்க அண்ணனை இந்த சைட்லயே வச்சுக்கிறீங்க, பார்க்க கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உள்ள வரும்போதே நம்ம சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க வேல் ரைடை பார்த்தது இல்ல? அப்படிதான் சொல்லணும். கை தட்டிச்சு, கால் தொட்டி இது பண்ணி ரைடுக்குள்ள போனா ஆப்போனன்ட் பார்ட்டி எல்லாம் அப்பிட்டு. இவரும் நம்ம தம்பி தான் டானி. நல்ல ஒரு அருமையான மட்டை வீச்சாளர். விடுவாருங்க லெஃப்ட் ரிவர்ஸ், எடுப்பாருங்க ஸ்கொயரு. டானி டேய் ரிச்சர்டே, क्या भैया इसका तुम आ गया. விட்டாருங்க லெக் சைடில் கீப்பரு கிட்ட. தம்பி எப்பவுமே பந்தை கையில் பிடிச்சி தான் பழகும். பிடிப்பாரு பந்தை, எடுப்பாரு வீச்சு. அச்சாருங்க, பால்பூத்து கிரவுண்டுக்கு போயிடுச்சு பாலு. ஓகே, கவு காமெண்டேட்டர் கரெக்டாக தெளிவாக இருக்காரு. 6 ஒரு நாள் ஷாட் பவுன்ஸ் ஆகி வந்தது. செம பிக்கப்பில் நல்ல ஒரு பவுன்ஸோட செமையாக பிக் பண்ணியிருக்காரு டானி. எங்க போச்சுனே தெரியல இந்த பந்து. மறுபடியும் உட போனாரு, ஆனா விட்டு விட்டார். தஞ்சம் புகுந்தது
நல்ல பவுலிங் ஆக்சுவலாக ராசு கிட்டது. நீங்கள் எங்கே ராசுவை பாராட்டி ஆகணும். 4 பால்ல 1 பால் கொஞ்சம் தப்பாக போட்டிருக்காரு, மற்றபடி 3 பால் பர்ஃபெக்டாக விழுந்திருக்கு டாட் பால்ஸுக்கு. 2 more டெலிவரிஸ் ஆர் லாஸ்ட் 2 balls. நீ எங்கன்ற மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் வரையும். ஒரே பாலில் வெளியேறுகிறார் மிஸ்டர் டான்ஜு. பர்ஃபெக்ட் ஓவர். இன்னொரு வெறும் 7 ரன். பார்த்து ஃப்ரீயா ஆடுங்க. உள்ள ஃபீல்டிங் இருப்பாங்க, பார்த்து ப்ரோ. அபி சிட்டி ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசு அவர்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் காலில் இன்ஜுரி இருந்தாலும் ஒரு சூப்பராக இங்கே வந்து அவர் டீமுக்கு தேவைன்றப்ப வந்து பவுலிங் போட்டிருக்காரு. வணக்கம்ப்பா, நாங்கள் தான் இங்கே கமெண்ட்ரி பாக்ஸில். எஸ் ஹாய். 82ல முடிச்சிருக்கோம் அண்ட் 83 இஸ் கோயிங் டு பி தி டார்கெட். நம்மளே கொஞ்சம் ஜூம் பண்ணுப்பா, கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. நன்றி விக்கி. நன்றிகள் பல உனக்கு. போகும்போது நம்மளோட சிவா ப்ரோ வந்து கண்டிப்பா மோர் வாங்கி கொடுப்பாரு. தாத்தா மசாலா மோர் வாங்கி கொடுப்பாரு. சாப்பிட்றீங்களா தாத்தா மசாலா மோர்? 6 overs தானே. 6 ஓவர்கள் முற்றிய நிலையில், முடிவற்ற நிலையில் முற்றும் அப்படின்னு சொல்லலாம். 6 overs தானே. ஆக்சுவலா நம்ம இங்கிலீஷ்ல போயிடலாம் இருங்க. 82 for 5. 83 இஸ் கோயிங் டு பி தி டார்கெட். அதோட உங்க ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க கரெக்டா. யுனைடெட் 11ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க. Yes, this is commentary box lane. This is Heavy. I am Shivu and Heavy in the box. இங்க ஒரு சென்னை பையன், இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரி பையன். எஸ், நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து லாங் ட்ராவல் பண்ணி எப்போ முள்ளடா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்ற அளவுக்கு வந்து வரக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நாங்கள் வந்த ஆட்டோவில் இருந்தது டிராஃபிக் ரோட்டில். இல்லை, நான் தான் யோசித்தேன் சென்னை உள்ளே போவோமா சென்னை வெளில போவோமான்னு. சென்னை உள்ளோட வெளியே போயிடலாம் பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கோசம் தான் நடக்கப்பட்டது இந்த மேட்ச் பாலவாக்கம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் பாலவாக்கம். ஆல்ரெடி லாஸ்ட் டைமும் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி. தேங்க்ஸ் டு கமெண்ட்ரி பாக்ஸ் முத்துனா, அவர் ஒரு நல்ல வாய்ப்புகள் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்கனைசிங் டீம். கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் உள்ளே வந்துருங்க, டைம் எடுக்காதீங்க. டைம் இல்லை, நெக்ஸ்ட் மேட்ச் விளாடணும். டேய், ஏரியா உள்ள நான் தான் அப்படின்ற மாதிரி இங்க 4 சிறுவர்கள் வந்து கொண்டிருந்தனர். சோ என்ற முறையில் வாசோ தானேனா
முறுக்கு ஏத்துக்கோ, சாப்பிட்டுக்கோ, தண்ணி ஏத்துக்கோ, குச்சிக்கோ. இதான் எங்களுக்கு கரெக்டு. நல்ல ஒரு ரிவர்ஸ் ஸ்விங். கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் மட்டை வீச்சாளர். நல்ல ஒரு அருமையான பந்து வீச்சு தின்னு கையில் இருந்து. அடுத்த டீப் போலில் எனது தம்பி இருக்கிறார், மிஸ்டர் சஞ்சய். அடுத்த மட்டையாளர் விக்கி. விக்கி வி ஃபார் விக்கி. விழுவோம் எழுவோம், அதுதான் நமது பாணி. எடுத்துட்டு வாங்க வண்டியில நீங்க தரமான 15 பீஸுகளை மட்டும். ஆனா என்னால வர முடியாது. எனக்கு தேவை முறுக்கு, சிப்ஸு, தண்ணீர். நல்ல ஒரு அருமையான பந்து வீச்சு தினு கையில் இருந்து. ஒரு அப்ளாஸ் பண்ணுகிறார் கீப்பர் சைதாப்பேட்டை பாபு, ஒல்லி பாபு. நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒரு பிளேயரு உள்ள ஒரு வர பார்க்கலாம். நிதிஷு அவர் தானா? எஸ். அதுதான் மார்டின் சொன்னேன். பிடிச்ச பேர் என்ன சொன்னீங்க? அப்புறம் நிதிஷா கேக்குறீங்க. அம்மா கேப்போம். இவதான் கண்ணாடி நிதிஷ். பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஃப்ளை பட்டர்ஃப்ளை. அச்சாருங்க ஒரு பார்த்த. இப்போ இந்த ஒரு ஷாட்டு டிராவிட்டே விளையாடுற மாதிரி இருந்தது. இந்த ஷாட்டுக்கு டிராவிட் நிதிஷ், இன்று முதல் நீ டிராவிட் நிதிஷாக அழைக்கப்படுவாய். நிதி டிராவிட் நிதி. At the end of 2 overs, team scored 20. ஜீவா இவர் நல்ல ஒரு அருமையான பந்து வீச்சாளர், சுழற் பந்து வீச்சாளர். நல்ல ஒரு அருமையான பிக்கப். டேனி விழுந்து கூட பிடிப்பாரு. டேனியா? எஸ் டேனி விழுந்தாரு, பிடிச்சாரு, ஆனா விட்டாரு பந்த. இரு இரு இரு. நல்ல ஒரு அருமையான பந்து வீச்சு. மறுபடியும் டேனி கையில் இருந்து பிடிப்பாரா பந்த, எடுப்பாரா? எடுத்து அடித்து விட்டார் பந்த. சொல்லுசிங்க. நல்ல ஒரு அருமையான
பிக்கப். கீப்பர் கையில் தஞ்சம் புகுந்தது பந்து. வானத்தில் பார்த்தா காக்கா பறகுது, புறா பறகுது. இவர் போடுற பந்திலிருந்து பந்தும் பறகுது கீப்பர் கிட்ட. நல்ல ஒரு அருமையான பந்துங்க. காக்கா பறகுது, புறா பறகுது, இப்போ ஸ்டம்பும் பறகுது ஜீவா கையிலிருந்து. எங்கடான்ற அந்த ஸ்டெம்பை காணுன்ற மாதிரி இப்போதான் லெக்கம்பர் எடுத்து அதை நட்டு வைக்கிறாரு. நட்டு நட்டுன்றது எவ்வளவு பெரிய ஃபேமஸான பேர் தெரியுமா? நடராஜன், சேலம் நடராஜன் நட்டு. அம்பேஸ் வாட் ஓப்பனிங். அம்பேர்ஸ் வாட். என்ன ஆயிற்று? நோ பால். இட்ஸ் அ ஃப்ரீ இருக்காடா எல்லா நோ பாலுக்கும். அம்பேர் இதுக்கு ஃப்ரீ அட்டா? எஸ் ஃப்ரீ அட். குடிங்க 7 அப். இந்த பந்தை அடிங்க ஃப்ரீ அட். மைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம். ஆவோ பையா, ஆவோ. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்ற மாதிரி தான் வாங்கிட்டு வந்துக்கிறாரு போட்டி அப்பளம். நாங்க இப்ப சாப்பிட போறோம். இத சாப்பிட்டு உக்காந்தா உங்க உடம்புல வரும் கொப்பளம். நோ பால். செக். ஒரு புடி. ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். அம்பையர்ஸ் கால் தான். அம்பையர்ஸ் காலுக்கு எதுவும் ஆர்கியூ பண்ண வேணாம். கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா ரிவ்யூ போகலாம். உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்கு. நல்ல பால். ஆக்சுவலாக செம பால். டார்கெட் பெருசு. ஸோ இன்னொரு பிக் ஷாட். பால்ஸ் மோட் 2. நல்ல ஷாட். அந்த ஒரு ரிவர்ஸ்ல ஒரு பவுண்டரியா. மிஸ்டர் தமிழ்நாடு. என்னடா எங்க வாத்தியாரையா ஆளாளுக்கு பல்லு பிடிக்க பாக்குறீங்களான்ற மாதிரி மிஸ்டர் தமிழ்நாடு. பேட்டிங்ல தான் எதிர்பார்க்கல. போலிங்ல எதிர்பார்க்கிறோம் எங்க அண்ணனை. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷாட் பேட்ஸ்மேன் இது செம்மையா ட்ரை பண்ணார். ஆக்சுவலா பட்டிருந்துச்சுன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். 3 ஓவர்ல ஸ்கோர் 27 for 2. எங்க அண்ணன் வருவாரா பந்து வீச? இருங்க, அவரே அன்னியன் படத்துல அம்பி வந்து நந்தினி கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காரு அங்கிட்டு இங்கிட்டுன்னு. அதோ லெக் சைட்ல இருக்கிறாரு எங்க அண்ணன். டாஞ்சு காலை ஏதோ தூக்குற மாதிரி தெரியுது. Twenty 3 overs 27 for 2. டினு bowling உள்ள தினேஷ் 4th ஓவர் போடுறதுக்கு பெரிய ஸ்கோர். ஆக்சுவலா டார்கெட் ஆஃப் 82 சேஸ் டவுன் பண்றதுக்கான ஒரு நிலைமையில இருக்காங்க.
எனக்கும் வடுகப்பட்டில தினேஷ் தெரியும், இவர் சிங்காரப்பட்டி தினேஷா இருக்கிறாரு. வடுக்கப்பட்டி தினேஷ் எனக்கு தெரியாது, வடுக்கப்பட்டி ராமசாமி தான் தெரியும். சந்தான மூவி. ஆஹா, நல்ல பால். இந்தி கிடையாது. 1 2 2 3 அவ்வளோலாம் ஓட முடியாது அடிக்கிற வெயிலுக்கு. எஸ், அவர் 2 ரன் நான் ஓடிடுவாங்க. ஒன்னும் இல்லண்ணா, நல்ல ஒரு அருமையான பிக்கப். ஆனா ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் டு பிக்கப் அப்படி தான் சொல்றோம். ஏன்னா அது அகைன்ஸ்ட் விண்ட். தினு போட்டாரு பந்த, அது எதிர்த்து ஆடினாரு, விட்டாரு கேட்ச, போனாரு வெளியே. இருங்க, மோர் கொஞ்சம் உள்ள போயிருக்கு. மோருக்கே இப்படியா அப்படின்ற மாதிரி உடல கேட்ச புஷ்டாரு. பாலா பாலை வர விட்டு அழகா வச்சிருக்காரு பாலா. இங்கே அமர்ந்திருக்கும் பேச்சாளர் நடுவே இங்க ஒருத்தர் போட்டி அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். போட்டி அப்பளம் அவ்வளவு நன்றாக கொண்டிருக்கிறது. மோராக்கா கடையிலிருந்து உங்கள் போட்டி அப்பளம். சோ பேட்டிங் உள்ள பரத்தணும் நான். ஆஹா, நல்ல பால். நல்ல ஒரு அருமையான பந்து. வெயிலையும் பாராமல் நின்று கொண்டிருக்கும் எனது இருப்பா, பால் போடுறாங்கப்பா, பேசக்கூடாது. நல்ல ஒரு அருமையான பந்து. அம்பேஸ் த வைட், த வைட், த வைட். நான் ரிவ்யூ போறேன். பவுலிங் சைடுல இருந்து ரிவ்யூ, பவுலிங் சைடுல இருந்து வைடுக்கு ரிவ்யூ, அம்பையரோட கால் வைடு. இந்த வெயிலையும் பாராமல் நின்று கொண்டிருக்கும் எனது அன்பு தோழர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, நீங்கள் பீச்சி மண்ணில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த விளையாட்டு மைதானத்தை பார்த்தால் உங்களுக்கு ஒன்று புரிகிறது, அதுவும் எனக்கு தெரிகிறது. பேக் டு கிரிக்கெட். அம்பையர், இட்ஸ் அ வைட். இப்படி பேசிட்டே இருக்கும்போது நான் இதை கவனிக்கவே இல்லை. தினேஷ் ஒரு 3-4 எடுத்திருக்காரு. எனக்கு வருத்தம்பா, கமெண்டேட்டர்ஸ்க்கு மாறிடுச்சு. 3-4 எடுத்திருக்காரு, சூப்பரா போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி முடிக்கல, 6 கன்சிடர் பண்ணிட்டாரு. தினு, வடக்கப்பட்டி தினு, ராக்கெட். வரம்பா, மறுபடியும் ஒரு ஷாட். டான்ஜுமேன் கையிலிருந்து 1-2 மாறுமா? மாட்டி விட மாட்டேன், காட்டி கொடுப்பேன். வேற வேற வித்தியாசம் உள்ளது. ஓவர் என்ற முறையில் 37, 3 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த ஓவரை வீச எதிர்பார்த்த போலர் வந்திருக்கிறாரா? இல்லை. சரி, எல்லாம் விடுங்க. பேட்டிங் வேலு வேலுன்னு சொல்லி வர வச்சோம், இப்போ பவுலிங்ல வேலு வேலுன்னு சொல்லி வர வைப்போமா? இல்லையே, லாஸ்ட் ஓவருக்கு வந்துச்சு. இல்ல, இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. இன்னும் ஒரு ஓவர் இருக்கு, எதிர்பார்ப்போம். சபரிநாதன் பேனரில் பட்டது இந்த 6. ஜியூ பவுலிங்ல சியூ அப்படின்ற மாதிரி ஒரு பிக் ஷாட் அடிச்சாரு பேட்ஸ்மேன்.
நோ லுக் ஷாட் பாத்தீங்களா? டெவால்ட் பிரேவிஸோட ஷாட் கண்டிப்பா உண்டு ரீல்ஸ்ல. இந்த ஷாட் பார்க்கலாம் தம்பி கையில இருந்து. கண்டிப்பா உண்டு ரீல்ஸ். அவருக்கு ரீல்ஸ் வருமோ இல்லையோ, இதே வந்து சட்டு ப்ரோ அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து ரீல்ஸ் வந்திருக்கும். நைஸ் பால், குட் கம் பேக். ஆக்சுவலாக ஒரு அவுட் சைட் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிங்கிளோட ஸ்ட்ரைக் அடுத்த பேட்டருக்கு அவங்க அப்படியே கொடுத்துருப்பாரு பரத் டு நிதிஷ். Three more deliveries are to go. 45 for 3. அச்சாருங்க 1-2. ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா, இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சபீர் 11 62 for 3. இப்போ ஸ்கோர் வந்து சாரு 11க்கு at 40. இது நல்லா இருக்கே. சபீர் விசஸ் ஷாரு 11 மேட்ச் பாப்போம். ஜப்பான்காரன் என்ன மனமோ கண்டுபிடிக்கிறான், மேட்ச் முடிக்கிறப்ப கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா நம்ம ஆளு. சாரிப்பா. அச்சாருங்க மீண்டும் தலைக்கு மேல ஜனக விட்டாருங்க. நேஷனல் ஆந்தம் சாரி எல்ஐ ஸ்போர்ட்ஸ். எல்ஐ ஸ்போர்ட்ஸ். ஸோ மேடி ப்ரோ இங்கே இருக்கீங்கன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸில் இவர் ஹயர் பண்ணியிருக்கேன். நல்லா அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் பால். எல்ஐ ஸ்போர்ட்ஸ். வேற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அருமையான பிக்கப் என்ற முறையில் ஒரு ஸ்வீப். 5 overs முடிவுக்கு வருது. 48 for 3 சாரு 11. நாங்க இன்னைக்கு சாயந்தரம் போனா குடிப்போம் சூப்பு. இப்ப அச்சாரு ஸ்வீப்பு. சூப் வேணும்னு இன்டெரக்டாக சொல்லி கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஓகே 5 overs and 48 for 3. ஆக்சுவலாக ஒரு ஃபுட்டியா வேலு பவுலிங். ஐயா வேலு ப்ரோக்கு வந்தாரா? இல்லை. டானி கை மறுபடியும் பிடிப்பாரா அச்சாரா? ஜீவாடா எதிர்பார்த்த பந்து வீச்சாளர் வருவாரா? அது பாபு அண்ணன் காதில் கேட்குமா? சரி, ஆக்சுவலாக வந்து லைவ் பழனி அவர்கள் வந்து லைவ் பார்த்துட்டு இருக்காரு. சிவா ப்ரோ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாராம். பழனி ப்ரோ விட்டீங்க ஒரு ராக்கெட்டு எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து. ஸோ எஸ் வி ஆர் யோ இங்கே தான் இருக்கோம். வி ஆர் என்ஜாயிங் திஸ் வண்டர்ஃபுல் டோர்னமெண்ட். எங்கள் அண்ணன் நம்ம அண்ணன் சிஎம் விஜய் சார் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு சார் விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. உங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆஸ் அ சிஎம். அண்ட் எஸ் யூ ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஆஸ் அ சிஎம். ரொம்ப ஒரு சூப்பரான ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பக்கத்து ஸ்டேட்லேருந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத. வந்துகிறாரு அண்ணனோட விழுதுன்ற மாதிரி ராசிக். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 48. கோச்சிங்க 4. எஸ் ராசிக் அட்டாக்குள்ள மொதல் பாலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராசிக். பட் பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணணும். இந்த பேட்ஸ்மேன் தான் எங்க விவேகான ஓவர்ல விட்டாரு 4 ராக்கெட்டு. பாட்டே படிக்கிறோன்னு நினைக்கிறேன். அப்படின்னு 50 அப் சாரு 11. வந்தீங்களா இல்லையா? டைம் ஆகுது இல்ல. ஸோ ரிக்வெஸ்ட் யுனைடெட் 11 டு பி ரெடி. பிக் ஷாட். கொடி ஏத்துனாரு பிடிச்சாரு திரு பாபு அவர்கள். கீப்பர் பாபு தானா? எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக ஆமாம் கீப்பரே தான் பிடிச்சிருக்காரு. அழகாக பால் கீழே போயிட்டு நல்ல ஒரு பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோ பால். சைட் அப்பேட் பாபு. பால் வரதுக்கு முன்னாடி ஒரு வைல்டு ஸ்விங் ஆஃப் த பேட். என் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோம்
தலைவலிக்குதா? ஜண்டு பாம தேய்ங்க, தலைவலி ஓடி போயிடும். ஆனா எங்களின் தலைவலி ஓடாது, நிற்கும். அபி அவர்களே. பாலாஜன் பேட்டிங் உள்ள ஆர்ஜே பாலாஜன், bowlingல லக்ஷ்மிபதி பாலாஜன், பேட்டிங்ல ஆர்ஜே பாலாஜன். ஓ மை காட், பிக் ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் ஓடி பாப்பா ஓடி பாப்பா ஓடி பாப்பா அப்படின்ற மாதிரி வருமா பார்த்தா வரல பந்து. ஹூடி பாபா ஹூ நல்லா போடுறாரு. பேக்கப் தி அண்ட் ஸ்லோ பாலர் அப்துல் ரசிக். ஐ ரிக்வெஸ்ட் யுனைடெட் 11 கேப்டன் டு பி ரெடி ஃபார் த டாஸ். இந்த மேட்சை சிறப்பு விருந்தினராக சிறு ஆண்டுகள் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுவர்கள் நமது எதிர்காலம். சிறுவர்கள் லாஸ்ட் முடிஞ்ச உடனே டாஸ் போட வந்துருங்க ரெண்டு கேப்டனும். நல்ல ஒரு அருமையான பந்து விச்சு. எதிர்பார்த்தேன், இதை எடுத்துட்டு வரேன். தம்பி சபீர் 11 ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து வந்து யுனைடெட் 11 ஆட போறாங்க அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இந்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி இந்த குரூப்ல. ஏன்னு சொல்றேன்னா இல்ல ஜெயிக்கிற டீம் இங்க வந்து ஆக்சுவலா ஐசிசி டீமோட குரூப் சில குவார்டர் ஃபைனல்ஸ் இதுக்கு தகுதிக்கு வந்து சுற்றுக்கு வந்து தகுதி பெறுவார்கள். நல்ல ஒரு